ஹாய் வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு ஜெயந்தன் வ்ளாக் சேனல் ஊடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகின்றோம். இன்றைக்கு மட்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது நாட்டில் இன்றைக்கு பல இடங்களில் கேஸ் சிலிண்டர் வெடித்து நிறைய சம்பவங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு சரியான ஒரு மருந்துன்னு சொன்னால் இதுதான் சரியான மருந்து. அந்த சிலிண்டருக்கு பதிலாக நாங்கள் எண்ணத்தை யூஸ் பண்ணலாம். நாங்களும் இப்போ சிலிண்டர் பாவிக்கிறதை நிறுத்தி இருக்கிறோம். இதுக்கு என்ன மாற்று வழி என்று யோசித்தால் அதற்குரிய மாற்று வழியை நாங்கள் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கோம். வாருங்கள் வீடியோக்குள்ளே செல்லலாம். இலங்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு அருமையான மருந்து. கேஸ் கண்டவாட்டில் வெடித்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் குக்கர் வேண்டி இருக்கிறோம். ஓகே, குக்கரை உடையுங்கள். புது குக்கர் 5500 வாங்கியிருக்கேன் குக்கரா. இப்போ குக்கர்ன விலை 5500. ஸோ மண்ணெண்ணெய் குக்கர். இதில் எத்தனை லிட்டர் விடலாம்? 3 லிட்டர் மண்ணெண்ணெய் விடலாம். இது சிலிக்கன் எண்ணெய். சரி, சாரி, திரி எண்ணெய். எக்ஸ்ட்ராவா திரியும் ஒன்று தராங்க. குக்கர் ரிவ்யூ. ஓகே, இதெல்லாம் இந்த இது என்ன பத்த வைக்கிறது என்ன? விகாஸ் எங்களோட அத்தாண்ட மகனுக்கு பேரும் விகாஸ் தானே. விகாஸ் குக்கர். இந்த திரி உள்ள கிரித்து எங்க இருக்கு? எல்லாம் நீட்டா இருக்கு பாருங்க. சுத்த ஒரு திரி இருக்கு. பத்த வச்சா சரி. மண்ணெண்ணெய் இது வெடிக்காது, கொள்ளாது, எப்பவுமே பாதுகாப்பான ஒரு ஐட்டம். மக்களே வாங்குங்கள், பயன்பெறுங்கள். குக்கர். சரி, இப்போ அன்பு நண்பர் ரெஜி அவர்கள் சொல்லுங்க குக்கரை உங்களுக்கு எப்படி மூன்று மூட்டி காட்டுவார். அதுல இருந்து எல்லாத்தையும் விடணும். வருமானத்துக்கு ஏற்ற தரமான சோப்புண்டு சொல்லுவார்கள். அதே மாதிரி வருமானத்துக்கு ஏற்ற தரமான சமையலுக்கு நாட வேண்டிய ஒன்று இப்பொழுது குக்கர். சரி, இப்போ இதை மூட்டின ரெஜி அவர்கள பார்ப்போம். ரெஜி, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? எங்களுக்கு சிலிண்டரை விட இதுதான் ஒரு திறமையான ஒரு சாதனம். அந்த சமையலுக்கு மக்களுக்கு ஏற்ற இது என்றால் இதுதான். சிலிண்டர் எல்லாம் கூடாது. என்ன வெடிக்குது அடுப்பு, இந்த இதெல்லாம் வெடிச்சு சேருது. கேஸ் குக்கர் அங்கே வச்சுட்டோம். இதை நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். இதுதான் மக்களுக்கு. அப்படி இங்க பார்த்து சொன்னீங்கன்னா மக்களுக்கு இதுதான் மக்களுக்கு ஒரு கேஸ் இல்லையா, குக்கர். இந்த கேஸ்ல இருந்து நாங்கள் எதுவும் வெளியாட வர இல்லைன்னு அது வருது இல்ல. இதுதான் எங்களுக்கு திறமையான ஒரு மருந்து. என்ன இல்லாட்டா பிறகு மூட்டி சமைக்கணும். இல்லாட்டில் பிறகை விட இது மண்ணெண்ணெய் இல்லாத காலம் பிறகு. ஆனா இது 1க்கு 3 4 மூட்டி வச்சுக்கிறீங்களா? சரி, ஓகே, நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு தொடர்ச்சியா இதுல சமைக்கிறது எப்பவுமே சிறப்பா இருக்கும். என்ன சிறப்பா இருக்கு. சரி, ஓகே. இப்போ என்ன செய்யலாம், இதுக்குரிய மருந்துன்றதை நீங்கள் எல்லாரும் இப்போ பார்த்துருப்பீங்க. கேஸ் பிரச்சனை மிக விரைவில் இது தீர்க்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. எனவே அதுவரையும் நீங்கள் சமைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இதில் எத்தனை பேர் இது கேஸ் சிலிண்டரை விட்டு மண்ணெண்ணெய் குக்கரில் எத்தனை பேர் சமைக்கிறீங்க, எத்தனை பேர் விறகடுப்பில் சமைக்கிறீங்கன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுவரை ஜெயந்தன் வ்ளாக் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.